நாட்டின் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்ட தலைவர்கள் ஏராளமானோர் இருந்தாலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அயராது பாடுபட்ட தலைவர்களில் ஒருவர் காமராஜர். நம் பாரதத்தின் விடுதலைக்காக உதவிய கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 49வது நினைவு தினத்தில் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தை தலைநிமிர செய்வதற்காக அயராது உழைத்த நம் மனதில் இன்றும் நிலைத்து கொண்டிருக்கும் தன்னலமற்ற தலைவர்களுள் ஒருவர் கர்ம வீரர் காமராஜர். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எவ்வாறு அரசியல் செய்ய வேண்டும், எவ்வாறு மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று எடுத்துரைத்த மாமனிதன் பெருந்தலைவர் காமராஜர். விருதுநகரில் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி பிறந்தார். இவரது பெற்றோர் குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மாள் ஆவர். இளம் வயதிலேயே தந்தையை இழந்துவிட்ட பெருந்தலைவர் காமராஜர் பின்பு பொருளை ஈட்டுவதற்காக உறவினர் ஒருவரின் கடையில் வேலை செய்தார். வேலை செய்து கொண்டிருக்கும் போதே செய்தித்தாள்களை படிப்பது, தலைவர்களின் சொற்பொழிவை கேட்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். பின் நாட்டின் மீது இருந்த பற்றால் காங்கிரஸ் கட்சியில் தொண்டராக சேர்ந்தார். அரசியல் மீது அவருக்கு இருந்த ஆர்வமும் நாட்டுப்பற்றும் இவரை 1940இல் நடந்த காங்கிரஸ் கமிட்டி தேர்தலில் தலைவராக பொறுப்பேற்க வைத்தது. ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம் மற்றும் 1942இல் நடைபெற்ற ஆகஸ்ட் புரட்சி போன்ற பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு பலமுறை சிறைக்கு சென்று பல ஆண்டுகளில் சிறையில் இருந்தார். இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு காமராஜர் 1952 முதல் 1954 வரை மக்களவையில் உறுப்பினராக பணியாற்றினார். பின்னர் காமராஜர் அவர்கள் 1954இல் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 9 ஆண்டுகள் தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்த பெருமைக்குரியவர் காமராஜர். முதலமைச்சராக இருந்தபோது மக்களுக்கு இவர் செய்த சேவைகள் அளவுக்கரியது. நாட்டில் விவசாயத்தை பெருக்குவதற்காக பல நீர்த்தேக்க திட்டங்களை அமைத்து நீர் வளத்தையும் நிலவளத்தையும் வேளாண்மையையும் பெருக்கினார். தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு தொழிற்சாலைகளையும் நிறுவினார். படிக்காத மேதை என்ற புகழுக்கு சொந்தக்காரராக இருக்கும் காமராஜர் அவர்கள் குழந்தைகள் அனைவரும் கல்வி கற்க வேண்டுமென 25,000 பள்ளிகளை தொடங்கியதோடு பள்ளிக்கூடத்தில் சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஏழை எளிய மாணவர்கள் இலவச கல்வி கற்க வழிவகை செய்ததால் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் என அழைக்கப்படுகின்றார். அரசியல் மூலம் மிக உயர்ந்த இடத்திற்கு போனாலும் தனது வாழ்நாள் முழுவதும் எளிமையாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்தவர். தன்னலம் கருதாமல் பிறர் நலம் கருதி வாழ்ந்த தியாக செம்மல் பெருந்தலைவர் காமராஜர் ஆவார். புகழின் உச்சத்தை அடைந்த காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி இவ்வுலகை விட்டு பிரிந்தார். இவரின் 49வது நினைவு நாளை அனைத்து தரப்பு மக்களாலும் சர்வ கட்சிகளின் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தப்படுகிறது. இந்தியாவில் உள்ள தேசிய கட்சிகளும் தமிழகத்தில் உள்ள மாநில கட்சிகளும் காமராஜரின் அரசியல் கொள்கையை தங்களது அரசியல் சித்தாந்தமாக கொண்டு செயல்படுவதும், தமிழகத்தில் மீண்டும் காமராஜர் ஆட்சியை அமைப்போம் என்று காங்கிரஸ் கட்சி உட்பட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கூறி வரும் அளவிற்கு அவரின் அரசியல் பணிகள் மற்றும் மக்கள் பணிகள் அமைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது.